ஓ மை காட், என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்! பா, வேற லெவல்ல இருக்குங்க. வேற லெவல்ல கிளின்னு கிழிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் படம் காந்தாரா வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சுல்ல. அது ஒரு கன்னட மூவியை தாண்டி அடுத்த எல்லா பக்கத்தில் உள்ள ஸ்டேட்லையும் பட்டி தொட்டிலும் பிரித்து எடுத்துச்சு. என்னுடைய எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு படம் வந்து காந்தாரா. கேஜிஎஃப் அப்போ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா படம் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆனிச்சு. ஸோ அந்த படத்துலேருந்து சாப்டர் 1 அடுத்து எடுக்க போகிறார் இல்லையா, அதோட அடுத்த அப்டேட் ஒரு சூப்பராக விட்டுருக்குறாங்க. அதாவது இட்ஸ் ரேப் ஆன் காந்தாரா எ லெஜெண்ட் சாப்டர் 1 அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கொடுத்து விட்டுருக்குறாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த ஒரு சின்ன கிளிப்ஸை மட்டும் பார்த்தோன்னே எனக்கு தாங்கவே முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா காந்தாரா வந்ததுக்கு அப்புறம் அடுத்ததுக்கு அப்டேட்டுக்கு பயங்கர எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு வீடியோ விட்டோம்னா பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ உங்க கூட சேர்ந்து ஃபுல் வீடியோ ரியாக்ஷன் பண்ணிடுவோமா? ரொம்ப நேரம் பேசிலாம் வேஸ்ட் பண்ண வேணாங்க, டைரெக்டாக பார்த்து வந்துடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்லேயும் பார்த்துருவோம்ப்பா. ரெடி, 1 2 3 ஆக்ஷன்! ஹம்போலே ஃபுல்! வாவ்! இன்னும் உடம்பு பாருங்க, அடாடாடாடா, அதை விட பயங்கரமா ஏற்றி இருக்கிறாருங்க. செட்டிங்க பார்த்தீங்கன்னா நடு காட்டுக்குள்ள போட்டிருக்காங்க செட்டிங்க. ஐயோ, our village, our people, our belief. பா, கேமராவெல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. 250 days ஷூட்டிங். பயங்கரமா அங்கே பாருங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அடி பயங்கரமா விருத்தனமாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அதாவது இந்த காந்தாரா படம் ஷூட்டிங் அப்போ நிறைய அசம்பாவிதெல்லாம் நடந்துச்சு. அதாவது இந்த படத்தில் நடித்தவங்களாம் வந்து அப்பப்போ இறந்துட்டு இருக்கிறாங்க மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அது வந்து என்னவா இருக்கும், ஒரு தெய்வ குத்தமாக இருக்கும் அப்படிலாம் ஒரு பக்கம் பேசிட்டு அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் கூட நம்ம ரிஷப் ஷெட்டி கூட ஏதோ ஒரு போட்டில் ஒரு ஷாட்டில் வந்து ஏதோ கீழே வந்துட்டாரு, அதுக்கப்புறம் வந்து காப்பாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியாது, வீடியோலாம் நான் பார்க்கல. பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது உண்மையிலே பயம் வச்சு ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற நம்மளே நம்புற மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்துச்சு. அதையும் தாண்டி ஒரு படம் எடுத்து வெளில வருதுன்னா பெரிய விஷயம். ஸோ செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, பார்ப்போம். பாருங்க, கத்தி ஷாட்ல அந்த கம்பு ஷாட்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேமரா பாருங்க, ஐயோ எவ்வளோ மழை பெஞ்சு கசமுசன்னு கிடக்குங்க. As I looked out at the thousands who had gathered to work, one thought kept coming back to me. This is not just a... இத்தனை பேரை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஓய்யோ சான்ஸே இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதை பார்க்கும் போதே படத்து மேலே பயங்கர ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. எப்படா வருங்கிற மாதிரி இருக்கு. ஆக்ஷன்! முடிஞ்சிச்சு உங்களுக்கு, பேக்கப் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஷார்ட்டு இதே ஷூட் இல்லை, ஜர்னரி. வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் காந்தாரா லெஜெண்ட் சாப்டர் 1 ரிஷப் ஷெட்டி. அக்டோபர் 25, 2nd அக்டோபரா? ஓகே, இந்த வருஷம் எண்டில் வரப்போதா, தீபாவளிக்கு முன்னாடி வரப்போகுது. நல்ல ஒரு இருந்தால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு மேக்கிங்லாம் பார்த்தீங்களா? யூஸ்வலாகவே எனக்கு மேக்கிங் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக தெரியும். மேக்கிங்கை பார்த்தாலே பயங்கர இம்ப்ரெஸ் ஆவேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நட்டு காட்டுக்குள்ளே அவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அடித்து மழை பேஞ்சு எடுத்துக்குள்ள இருக்க அந்த சேரு சகதியமாக இருக்கிற இடத்துல அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த சேரு சகதிக்கு இந்த கல் போட்டு அதை போகிற பாதை கிரியேட் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. தண்ணியில் ஒரு பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பெரிய ஒரு இது என்ன சொல்லுவாங்க, இது போட்டுட்டு டெக்கரேஷனா என்னமோ சொல்லுவாங்க, செட்டு, ஷூட்டிங்க்கு செட்டுக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அவ்வளோ
என்னென்னமோ பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரிஷப் ஷெட்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வேற மாதிரி பிரம்மாண்டமா தெரியவாரு இருக்கு. ஏன்னா அதுல கொஞ்சம் நார்மலா தான் இருப்பாரு. ரொம்ப கரெக்டான ஷேப்ல கரெக்டான பாடியில மெயின்டைன் பண்ணுவாரு அந்த காந்தாரா. இப்போ இந்த காந்தாரா சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா பயங்கரமா வெயிட் ஏற்றிருக்கிறாரு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கர பிராடா பிரம்மாண்டமா தெரிகிறாரு பார்க்கறதுக்கு. ஸோ வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட்டை போடுறவங்களாம் சும்மாவா, எவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு, எவ்வளோ பேர் அது ஒரு 4-5 பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா யாரும் தெரியல. பெரிய பட்ஜெட்டில் அந்த படம் வெளில வரும்போது ஸோ வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ தான் வந்தாங்க, நான் டியூட்டி முடிச்சுட்டேன். காலையிலே விட்டுருக்காங்க அந்த அப்டேட்டை. நான் காலையிலேருந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். நான் எங்கேயுமே பார்க்கல, ஏன்னா வேலை என்னோட வேலை அப்படி. அதை முடிச்சுட்டு வந்தோடனே சரி ஏதாவது அப்டேட் வந்துருக்கான்னு பார்த்தா காந்தாராலாம் வந்துருக்கு. மனசே சரியில்லை, சே இதை பார்க்காம விட்டோமே அப்படின்ட்டு தான் அவங்க கூட சேர்ந்து ஒரு டைம் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். என்னோட இந்த ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். பாய்.